சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் சாய் அப்பா ஒருவரின் தலையை சிதறடிக்க வந்திருக்கின்றேன். இந்த அப்பா உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று என் குழந்தை நீ செவிகொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு இன்ப துன்பங்களையும் என்னவென்று கடந்து நீ வாழ வேண்டிய நேரம் இது. உனக்காக இந்த அப்பா உன்னிடத்தில் என்னவெல்லாம் சொல்ல நினைக்கின்றேனோ அதையெல்லாம் எப்பொழுதுமே நான் உன் முன்னால் சரியாக வைத்து சொல்லி தந்து கொண்டிருக்கின்றேன். அப்பா ஒருவரின் தலையை சிதறடிக்கப் போகிறேன் என்று சொன்னால் நீ பதற்றப்படுவாதே. அதாவது என்னால் நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள முடிகிறது. உன்னை சுற்றி வந்து உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று என்னால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த அப்பாவின் அன்பு உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக சொல்லி தந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நீ மறக்கக்கூடாது. சாய் அப்பாவுடன் இருக்கும் நேரங்கள் உன்னோடு நான் இருந்து உனக்கு நடத்துவது ஒவ்வொன்றும் உனக்கு என்ன தர காத்திருக்கிறது என்பதனையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பா எப்பொழுதும் உனக்காகவே உன்னை தேடி வரக்கூடியவன் அல்லவா இந்த சாய் அப்பா. உன் வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியாமல் தவித்து நின்றது ஏராளம். தன்னை சுற்றி நடப்பது கூட தெரியாமல் என் குழந்தை அங்கே நீ எப்பொழுதுமே வெள்ளந்தியாக நின்று கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுதும் சாய் அப்பாவிற்கு அது மிகுந்த வேதனையை தான் கொடுக்கிறது. என் அன்பு குழந்தையே, என்னவாகிறது ஏதுவாகிறது என்பதனையெல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்களை நாம் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். எதையோ யோசித்து என் குழந்தை உனக்கென்று நடத்த பல நன்மைகளை நீ தொலைத்து விட்டாய். இப்பொழுது இந்த சாய் அப்பா உன்னை சுற்றி வந்து உனக்கு கொடுக்கும் சில ஆச்சரியங்களை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே நினைத்து என் குழந்தை இனிமேல் நீ கலங்க வேண்டாம். எதையுமே நினைத்து என் குழந்தை நீ வருந்தவும் வேண்டாம். உன் சாயப்பா வந்துவிட்டேன். உனக்காக உன்னோடு நின்று எதையும் உனக்கு எடுத்துச் சொல்ல உன் அப்பா நான் வந்துவிட்டேன். இனி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்திருக்கும் இந்த நேரம். நீ எதையும் யோசித்து இந்த தருணத்தில் மனமுடைந்து நிற்காமல் உனக்கு நடக்கும் ஆச்சரியங்களை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி இருந்து நான் உனக்கு என்ன தருகிறேன் என்பதனை நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உன் அப்பா நான் உனக்கு எதையுமே சரியாக உருவாக்கி கொடுப்பவன் அல்லவா. எந்த இடத்திலும் நான் உன்னை சரியாக வழி நடத்துபவன் அல்லவா. அப்படி இருக்கும் பொழுது உனக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கின்றவர்களை நான் அவ்வளவு சாதாரணமாக விட்டுவிட முடியுமா? உனக்கு ஒரு துன்பங்களை கொடுக்கின்றவர்களை நான் அவ்வளவு எளிதில் தான் தவிர்த்து விட முடியுமா? இவனின் தலை சிதறுகின்ற அளவிற்கு அப்படி என்ன செய்துவிட்டான் தெரியுமா? என் குழந்தைக்கு நான் யாரை பற்றி பேசுகிறேனோ அதுவும் நீ யாரை பற்றி நினைக்கின்றாயோ அதுவும் சரியானதுதான் நான் சொல்ல வந்திருக்கின்ற விஷயம். அத்தனை சரியானது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றிலும் சரியான புரிதல் ஒன்று நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கான நல்லதையெல்லாம் நான் நல்லபடியாக எடுத்துச் சொல்ல வருகிறேன் என்பதனை நீ மறக்காதே. என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதையெல்லாம் தெரிந்து புரிந்து அதற்கு தகுந்தாற்போல நீயும் உனக்கான நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தே தீரும். இனி இது போன்ற சில விஷயங்களை நீ கொஞ்சம் கவனத்தோடு என்னவென்று உன்னிப்பாக கவனித்து பார்த்தாயானால் உன்னை சுற்றி நடக்கும் எல்லாமே உனக்கு என்னவென்று தெரிய வரும் என்பதனை மறக்காதே. உன்னோடு நான் இருக்கும் பொழுது உன்னோடு இந்த சாயப்பா இருக்கும் பொழுது நீ எதை பற்றியும் அஞ்சிட வேண்டாம். எதை நினைத்தும் என் குழந்தை நீ கலங்கிவிட வேண்டாம். அத்தனையிலும் உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்களை என்னவென்று தெரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்வதையும் நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. சாயப்பா உன்னுடைய வாழ்க்கை நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிப்பாக கவனித்து வருகிறேன். உனக்கு நடக்கும் எல்லாவற்றிலும் நான் முன்னின்று உனக்கு ஒவ்வொன்றையும் நடத்தி கொடுக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எப்பொழுது என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனையெல்லாம் யோசித்து நீ ஒவ்வொரு முறையும் சரியான ஒரு முடிவை எடுக்கும் பொழுது அதிலிருந்து நீ உனக்கான நல்ல பதிலை நல்லபடியாக பெற வேண்டும் என்பதனை மறக்காதே. எப்பொழுதுமே நான் இருந்து உன்னை வழிநடத்தும் இந்த நேரங்கள் உன்னை கட்டாயமாக மேன்மைப்படுத்தும் என்பதுதான் உண்மை. இந்த சாயப்பா உனக்கு இதைத்தான் மீண்டும் மீண்டும் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த சாயப்பா உன்னிடத்தில் மீண்டும் மீண்டும் நான் புரிய வைத்து கொண்டிருக்கின்றேன். எப்பொழுதுமே நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நான் என்னவாக இருக்கிறோம் ஏதுவாக இருக்கிறோம் என்ற பல குழப்பங்கள் நமக்கும் இருக்கும். நமக்கென யார் இருக்கிறார்கள், நமக்கென என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஏது நடந்து கொண்டிருக்கிறது என்பது போன்ற எண்ணங்களும் மன உணர்வுகளும் உனக்குள் இருக்கும்.
இதையெல்லாமும் எப்பொழுதும் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாமும் எப்பொழுதும் என் குழந்தை நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு விஷயம் நல்லதை நடத்திவிட வருகின்ற பொழுது அந்த நேரம் நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். யாரால் நமக்கு கஷ்டங்கள் வருகிறது என்பதையெல்லாம் சற்று நாம் உன்னிப்பாக என்னவென்று பார்க்க வேண்டும். இதையெல்லாம் பார்க்காமல் பிரச்சனைகள், சோதனைகள், துன்பங்கள் என்று என்ன வந்தாலும் அதை எல்லாமும் பெரிதுபடுத்தி கொள்ளாமல் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று என் குழந்தை நீ புரிந்து கொள்ளாமல் சந்தோஷமாக நீ இருக்க வேண்டும் என்று நீ யோசித்து கொண்டு சுற்றி இருக்கின்ற மனிதர்களையெல்லாம் கண்டும் காணாமல் நீ செல்வதனால்தான் உனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நொடி சந்தோஷம் போதும் என்று நினைக்கிறாய். ஆனால் நீ ஒவ்வொரு நொடியிலும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஒவ்வொரு தருணத்திலும் நீ மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். எல்லா நேரமும் பேரானந்தம் கொண்ட நீ இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த அப்பாவின் விருப்பமும் கூட. அதனால் என்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து நீ நிச்சயமான சந்தோஷத்தை பெற்றுவிட தயாராகிவிடு. உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். சாயப்பா உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற சில விஷயங்களை எல்லாம் சில காலமாகவே கவனித்து கொண்டு தான் இருக்கின்றேன். உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் நான் கவனமாகத்தான் பார்க்கின்றேன். இந்த மனிதர்கள் நடந்து கொள்கின்ற விதம் ஒரு துளி அளவும் சரியில்லை. அதிலும் குறிப்பிட்ட நபர், அதாவது 24 மணி நேரமும் உன்னுடைய வாழ்க்கையை அழிப்பதும் உனக்கு கெடுதலை செய்ய நினைப்பதை மட்டுமே தன் வேலையாக, தொழிலாக வைத்திருக்கிறார். வேறு எதை பற்றியும் அவர்கள் யோசிப்பது கிடையாது. வேறு எதை பற்றியும் அவர்கள் சிந்திப்பது கிடையாது. என்ன நடந்தாலும் அதையெல்லாம் நினைத்து இவர்கள் ஒருபொழுதும் வருந்துவதும் கிடையாது. உன்னோடு உனக்காக எப்பொழுதும் இந்த அப்பா நான் துணை இருக்கிறேன் என்பது தெரியாமல் தான் இத்தனை ஆட்டத்தையும் இவர்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஆடிய ஆட்டத்திற்கெல்லாம் நாம் முடிவு கட்ட வேண்டும். இவர்கள் தொடர்கின்ற இந்த விஷயங்களுக்கெல்லாம் நிச்சயமாக நாம் சரியான ஒரு பதிலடி கொடுக்கத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த தருணத்திலும் உன்னோடு இருக்கும் இந்த தெய்வம் எப்பொழுதுமே உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ உணர்ந்து, உண்மை இவர்கள் செய்கின்ற காரியங்கள் அத்தனையிலும் நீ முழுக்க உன்னை அழிப்பதிலேயே அவர்களின் எண்ணம் இருக்கிறது. நல்லபடியாக பேசுகிறார்கள், என்னவோ உன் வாழ்க்கையில் இவர்களுக்குத்தான் அதிக அக்கறை போல நடந்து கொள்கிறார்கள். உன்னை பற்றி இவர்களுக்குத்தான் நல்ல எண்ணங்கள் இருப்பது போல நடந்து கொள்கின்றார்கள். உன்னையே நம்ப வைக்கிறார்கள். உன் மீது இவர்களுக்கு இருக்கின்ற அக்கறை போல வேறு யாருக்கும் இல்லை என்று. ஏன் உன்னை பெற்றவர்கள், உன்னுடன் பிறந்தவர்கள் என்று யாருமே உன் மீது காட்டாத ஒரு அக்கறையை இவர்கள் உன் மீது காட்டுவதாக நடந்து கொள்கிறார்கள். இப்படியெல்லாம் நடந்து கொள்ளும் பொழுது உனக்கே உன்னுடைய மனதிற்குள் இதையெல்லாம் நம்பும்படியான ஒரு எண்ணம் வந்து விடுகின்றது. இதை நான் நம்பத்தான் வேண்டும் என்ற ஒரு உணர்வு உனக்குள் வந்து விடுகின்றது. எவ்வளவு நடந்தாலும், எவ்வளவு விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்திருந்தாலும் நாம் சரியாக ஒவ்வொன்றையும் நடத்திவிட வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. எப்பேற்பட்ட மனிதரும் நம் மீது காரணமே இல்லாமல் அதிக அக்கறையை காண்பிக்கிறார் என்றால் அங்கு ஏதோ ஒரு தவறு இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இடத்தில் நடக்கின்ற பிரச்சனைகளை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா உன்னோடு இருக்கும் இந்த காலம் வரை நீ எதற்கும் கலங்கி நிற்க வேண்டிய அவசியமில்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். எதற்குமே என் குழந்தை நீ வருத்தம் கொள்ள வேண்டாம் என்ற அவசியமில்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். சாயப்பா உன்னோடு நிற்பது, உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுப்பது என்று ஒவ்வொன்றையும் நான் முன்னிறுத்தி உனக்கு உருவாக்கி தருகிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். அப்பாவின் அன்பு ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு வெற்றியை தரும் என்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். அப்பா இருக்கும்போது என் குழந்தை எதற்குமே நீ வருந்த வேண்டாம். உன்னை நான் சர்வ நிச்சயமாக சந்தோஷமாக மீட்டெடுக்க வருவேன். இவர்கள் எண்ணியது போல உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டங்கள் வருகிறது என்றால் அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வர நீ நினைக்க வேண்டுமே தவிர, அதிலும் குறிப்பாக இவர்களுக்கு நீ யார் என்பதை நிரூபிக்க போராட வேண்டுமே தவிர, இவர்கள் என்ன செய்தாலும் சரி அதை எல்லாமும் நீ எவ்வளவு சுலபமாக எல்லாம் கண்டு கொள்ளாமல் இருந்துவிட முடியாது. போகட்டும் என்று நீ விட்டுவிடவும் முடியாது. நீ நினைத்தாலும் அதற்கு ஒருபொழுதும் நான் அனுமதி கொடுக்க மாட்டேன். இவர்களின் தலை சிதறப் போவதற்கான காரணம் என்ன தெரியுமா? ஒரு நொடி பொழுதேனும் இவர்கள் நல்லதை பற்றி சிந்திக்கவில்லை. தீய விஷயங்களை பற்றித்தான் அதிகமாக இவர்கள் யோசித்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்குள் மன அழுத்தம் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த மன அழுத்தமும் அவர்களுக்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களும் அவர்களின் தலையை தானாகவே சிதறடித்து சிலர் சொல்வார்கள், கேட்டிருக்கின்றாயா? மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறது, அதிகமான யோசனைகள் இருப்பதனால் இப்போது என் தலை வெடித்து விடும் போல இருக்கிறது என்று சொல்வார்கள் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் இப்போது நடக்கப் போகிறது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் நடக்கப் போகிறது என்று உன் அப்பா நான் சொல்கின்றேன். இவர்களுக்கு நாமாக முன்னின்று
எந்த ஒரு தண்டனையும் கொடுக்க தேவையில்லை. அவர்கள் செய்யக்கூடிய காரியத்தினால் அவர்களுக்கான தண்டனை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்று தான் உன் அப்பா சொல்கின்றேன். அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் இருந்து அவர்களுக்கான ஒவ்வொன்றும் அங்கே நடக்கும் என்பதனை நான் உனக்கு சொல்கின்றேன். உனக்காக எதையெதையோ நடத்தியும் எதையெதையோ சொல்லிக் கொடுத்தும் இனிமேலும் நீ எந்த நிலையிலும் எதை பற்றியும் யோசித்து கலங்காதே. உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும். இவன் தலை சிதறப்போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எப்பொழுதும் உன்னை பற்றித்தான் மற்றவரிடம் பேசிக் கொண்டிருக்கின்றார். நீ என்ன செய்கிறாய், எங்கு செல்கிறாய், எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் செய்கிறாய் என்பது போன்ற எந்த நேரமும் உன்னை பற்றித்தான் உனக்கு பேச்சு நடந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையின் மீது உனக்கு இல்லாத ஒரு அக்கறை அவனுக்கு இருக்கிறது. இதுதான் உண்மை. ஆனால் இந்த நேரம் அவனின் தலை சிதறப்போவது அவனால் இருக்கட்டும். ஆனால் உன் வாழ்க்கை மிளிரப்போவது உன் கைகளில் தான் இருக்கின்றது. எப்பொழுதாவது உன் அப்பா சொல்வதை நீ புரிந்து கொள்கிறாயா? உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற பல பிரச்சனைகளையும் சோதனைகளையும் இந்த மனிதர்கள் கொடுக்கிறார்கள் என்பதை உன்னால் தெரிந்து கொள்ள முடிகிறதா? வேண்டுமென்றே உனக்குள் பல இன்னல்களை இவர்கள் தருகிறார்கள் என்பதனை உன்னால் தெரிந்து கொள்ள முடிகிறதா? இதையெல்லாம் நீ உணர்ந்திருந்தால் நிச்சயமாக இது போன்ற சூழ்நிலையிலிருந்து நீ மீண்டு வந்து விடுவாய். இவர்களை பற்றிய உண்மைகளை உனக்கு தெரிந்திருந்தால் நிச்சயமாக இந்த நேரத்திலிருந்து நீ கடந்து வந்து விடுவாய் என்பதனை மறந்து விடாதே. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து தருகின்றேன். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.